கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். சரிங்களா? இவர்களுக்கு மிக சிறந்த ஒரு சிவஸ்தலம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் நம்ம தெரியும். சுந்தரேஸ்வரர், சோம சுந்தரேஸ்வரர்னு இவருக்கு ஒரு பேர் இருக்கு. இப்போ ஒரு பேங்கிங்கில் வந்து கையெழுத்து போட்டு வாங்குகிறோம், கடன் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் வந்து இங்கே வந்து பெரிய ஒரு மாற்றம் வந்து நிகழும். இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தரிசிச்சுட்டு வரும்போது கன்னி ராசிக்காரர்கள் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஸ்ட்ரகிள், ஏன்னா இவங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸே ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். போக முடியலனாலே நீங்கள் யோசிச்சுக்கோங்க, நான் வந்து பிளான் பண்ணிகிட்டே இருக்கேன் மேம், ஆனால் என்னால் போக முடிய மாட்டேங்குது, லாங்காக இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்கனாலே உங்களை கர்மா விடலைன்னு பார்த்துக்கோங்க. பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூனாவாலா ஃபின்கார். கீழுள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள். கன்னிராசி என்பர்கள் மேம். ஸோ இந்த கன்னிராசி என்பர்கள் எந்த சிவஸ்தலத்துக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வரலாம்? கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். சரிங்களா? இவர்களுக்கு மிக சிறந்த ஒரு சிவஸ்தலம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் நம்ம தெரியும். ஓகேங்களா? சுந்தரேஸ்வரர், சோம சுந்தரேஸ்வரர்னு இவருக்கு ஒரு பேர் இருக்கு. இந்த மீனாட்சி அம்மன் எந்த கலர்ல மேக்சிமம் இருப்பாங்கன்னா பச்சை கலர் தான் இல்லையா? அப்போ புதன். இங்கே இந்த கன்னி ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தலம் போயிட்டு வரும்போது எஸ்பெஷலி இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய்கள் ஏதாவது ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். நம்ம வந்து கரெக்டாக வந்து ஒரு சில விஷயத்த வந்து புரிஞ்சுக்கணும். மறைபொருள் விஷயம், நுண்ணிய அறிவு, இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்க இடமே வந்து பார்த்திங்கன்னா இது. இப்போ ஒரு பேங்கிங்கில் வந்து கையெழுத்து போட்டு வாங்குகிறோம், கடன் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் வந்து இங்கே வந்து பெரிய ஒரு மாற்றம் வந்து நிகழும். இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தரிசிச்சுட்டு வரும்போது கன்னி ராசிக்காரர்கள் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஸ்ட்ரகிள், ஏன்னா இவங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸே ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். ஏன்னா எல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, தெரிஞ்சிடும் இவங்களுக்கு. ஓகே, இவங்க வந்து இதுக்கு தான் வந்திருக்காங்க, இவங்க இதுக்கு தான் பேசுகிறாங்க. அப்போ ஒரு சில விஷயத்தில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நமக்கு வந்து உண்மை தெரியாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்ட்டு. இவங்களுக்கு தெரிஞ்சிடும், தெரிஞ்சே ஏமாறுவாங்க. சரி ஓகே, ஏமாத்திட்டு தானே போகிறப்போ அப்படின்ட்டுவாங்க. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அது எப்படி நீ என்னை ஏமாற்றலாம், இந்த மாதிரி இவங்க மைண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வந்து ஒரு கன்ஃபியூஷன்லேயே வந்து வச்சுடுவாங்க, இரிட்டேஷன் ஆவாங்க, அதனாலே டிப்ரெஷன் மோடுக்கு போயிடுவாங்க. ஸோ இவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வந்து வழிபட்டு வரும்போது வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ, இவங்க என்ன நினைக்கிறாங்களோ, இவங்க வந்து வார்த்தைகளால் சொல்லக்கூட வேணும். அங்கே போனாலே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதற்கான ஒரு நீங்கள் இவங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தில் வந்து ஒரு க்யூரியாசிட்டியோ இல்லை வந்து ஒரு கேள்வியோ இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து இவங்க போயிட்டு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு விடை தெரிய ஆரம்பிச்சிடும். போக முடியலனாலே நீங்கள் யோசிச்சுக்கோங்க, நான் வந்து பிளான் பண்ணிகிட்டே இருக்கேன் மேம், ஆனால் என்னால் போக முடிய மாட்டேங்குது, லாங்காக இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்கனாலே உங்களை கர்மா விடலைன்னு பார்த்துக்கோங்க. ஸோ வீட்லேயே வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா அமைதியாக மனசார நினச்சிக்கோங்க, நான் நிச்சயமாக அந்த ஸ்தலம் வரணும். நம்ம வந்து எண்ணத்துக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பவர் இருக்குது. அந்த பவரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்காரர்கள் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரரோட வழிபாடு ரொம்ப சிறப்பான பலனை தரும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை தாமரை மாலை வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இந்த வெள்ளை தாமரை மாலையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிவனை வந்து தரிசிச்சுட்டு வர்றது இன்னும் அதிகப்படியான ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். சூப்பர் மேம். எல்லாருக்குமே தெரியும் மீனாட்சி தாயாரை வழிபடும் போது என்ன மாதிரியான மாற்றம் நிகழும் அப்படின்ட்டு. ஸோ மீனாட்சியை மட்டும் வழிபட்டால் எப்படி, நம்ம சுந்தரேஸ்வரரையும் போயிட்டு மனசார என்ன வேணுமோ அந்த கோரிக்கையை நீங்கள் நினச்சாலே போதும், நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான ஒரு தகவலை கொடுத்துருக்கீங்க. சூப்பர்மா. நீங்கள் இங்கே போயிட்டு சிவனேன்னு கதியாக கிடங்க, உங்களுக்கு நினச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக எல்லா ராசினியர்களும் போகக்கூடிய சிவஸ்தலம் எதுமா? 12 ராசிக்காரர்களும் போகக்கூடிய ஸ்தலங்கள் 3 ஸ்தலங்கள் நான் கொடுக்குறேன். எந்த கோவிலுக்கு போகிறீங்களோ இல்லை, இந்த ஸ்தலம் நீங்கள் போயிட்டு வரும்போது நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்றம் எல்லாமே இருக்கும். அப்படியேப்பட்ட சிவஸ்தலம் முதல் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிச்சயமாக திருவண்ணாமலை தான். இதுக்கு மிஞ்சின கோவில் இல்லவே இல்லை. சூரியனுக்கு உகந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை தான். இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, திருவண்ணாமலை எப்போ போகிறீங்கன்னா கிரிவலம் போகிறீங்க, பௌர்ணமி நாட்களில் போகிறீங்க, இதெல்லாமே வந்து அவங்கவுங்களோட விருப்பம். ஓகேங்களா? ஞாயிற்றுக்கிழமையில் காலை 6 மணிக்கெலாம் நீங்கள் அங்கே இருக்கணும். சூரியன் உதயமாகும் போது நல்ல
நீங்கள் அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே போயிடுங்க. போயிட்டு நல்லா காலையில் எந்திரிச்சு ஒரு 5 மணிக்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட் வந்தால் எப்படி இருக்கும், ஓகேங்களா? உலகத்துக்கே ஒளி தரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் தான். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, செடி கொடிகளாகட்டும், மிருகங்களாகட்டும், எல்லாத்துக்குமே ஒவ்வொரு விஷயம் நடக்கக்கூடிய தன்மை நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா மறைபொருள் வந்து இருக்குது. ஸோ அந்த சூரியன் வந்து வரப்போகிறார். அப்போ வந்து அவரை வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட் வந்தால் எப்படி நம்ம வந்து அப்படியே உட்காந்துட்டேவா இருப்போம், எவ்வளோ ஆக்டிவாக இருப்போம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து நம்மளுக்கு லீவை கொடுத்து வீட்டில் உட்கார வச்சிடுறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து எந்த நாள் அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து லேட்டாக கூட எழுந்துறீங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப வந்து வாழ்க்கையில் மிக சூட்சமம் நிறைந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான். அப்போ அந்த நாள் அன்னைக்கு நீங்கள் 10 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும் எல்லாம் தூங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு பெட்டர் இதுவே வராது. சண்டே வந்து லீவே கொடுக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் சண்டே தான் நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். ஏன்னா அது வந்து சூரியனுக்கான நாள், சிவனுக்கான நாள். அப்போ சண்டே ஒரு நாள் ஆச்சும் நீங்கள் வந்து சீக்கிரமாக எழுந்துச்சு சூரியனுக்கு வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறதா இருக்கட்டும், நீர் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணும் போது வாழ்க்கையில் அதுக்கப்புறமா கூட நீங்கள் தூங்கிக்கோங்க. காலையில் இருந்துச்சு குளித்து சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு பூஜைகள் எதனா பண்ணணுன்னா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட ஒரு 8 மணிக்கு மேலே கூட தூங்கிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை 100% ஆக்டிவாக இருங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது. காலையில் ஈவினிங் 6 மணிக்கு போய் பண்ணக்கூடாது, காலையில் பண்ணணும். அந்த மாதிரி திருவண்ணாமலை போகும்போது காலையில் எழுந்திரிச்சு குளித்து நல்லா சூப்பராக இந்த கிரிவலம் வாங்க, ஓகேங்களா? கிரிவலம் வந்துட்டு திருவண்ணாமலையாரை வந்து தரிசிச்சு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வந்து உங்களுக்கு அன்னைக்கு பிள்ளையார் சொல்லி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணி சிலர் வந்து இல்லைங்க நாங்கள் போனதே வந்து 10 மணி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நான் குளிச்சு கிளம்பி இல்லை இங்கேருந்து போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லவே கூடாது, ஓகேங்களா? இந்த எக்ஸ்கியூஸ் சொல்கிறவங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு முன்னேற்றம் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம முன்னேற்றத்தை நோக்கி மட்டும்தான் போகணும்னா எக்ஸ்கியூஸ் சொல்லவே கூடாது, ஓகேங்களா? இந்த டைமில் அங்கே இருக்கணும்னா அந்த டைமில் அங்கே இருக்கணும். அந்த மாதிரி போய் வழிபட்டு வாங்க, திருவண்ணாமலையாரை பார்த்துட்டு வாங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் நிச்சயமாக இருக்கும். 2வது ஸ்தலம் ரொம்ப முக்கியமான ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம கர்மாவை போக்கக்கூடிய இடம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து திருநெல்வேலி. பாபநாசம், சரிங்களா? திருநெல்வேலியில் நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவில். இந்த கோவிலும் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு பண்ணுறது. அதுவும் அங்கே இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா சிவனுக்கான அதாவது சூரியனுக்கான தானியம் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை. அந்த கோதுமையில் செய்த பண்டம் வந்து அந்த திருநெல்வேலியில் நான் வந்து பரிகாரமாகவே சொல்வேன். நான் நிறைய பேர் வந்து அவங்க வாழ்க்கையே சேஞ்ச் ஆயிருக்குன்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா அங்கே நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவில் நல்லா அமைதியாக ஒரு மணி நேரம் அங்கே உட்காந்து தரிசிச்சுட்டு அமைதியாக உட்காந்துருங்க. ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு உட்காந்துருங்க. உட்காந்துட்டு வெளியே வந்து அங்கே வந்து அல்வா விற்பாங்க கோதுமையில், அந்த அதை வாங்கி தானமாக கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பிரசாதம் மாதிரி. இதை பண்ணிட்டு வந்தாலும் வந்து மிகப்பெரிய மாற்றம் வந்து நிச்சயமாக 12 ராசிக்கும் பொதுவான ஒரு இது. அதே மாதிரி பாபநாதர் அங்கே போயிட்டு குளிச்சுட்டோம் வாங்க. பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூனாவாலா ஃபின்கார். கீழே உள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள்.